வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான பிரியாணி செய்ய போகிறோம். காணும் பொங்கலுக்காண்டி பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, மட்டன் லிவர் எல்லாம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்ய 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு 1/2 கிலோ சிக்கன் 65 1/2 கிலோ வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணாமல் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அன்னாசிப்பூ, கொத்தமல்லி, புதினா வந்து 1 கட்டு, கொத்தமல்லி வந்து பாதி. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் செய்யலைன்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் அந்த அளவுகளோட. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்தாச்சு. இந்த பாத்திரத்தில் செய்கிறப்ப நல்லா பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருக்கும். அதனால் நான் அந்த பாத்திரத்தில் செய்கிறேன். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நான் 3 குழிக்கரண்டிகள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால தெரியாத அளவு. அதனால் நான் ஒரு 3 கரண்டி எடுத்து நல்லா எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்துட்டு சாதி பத்திரி கொஞ்சம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. எண்ணெயில் எல்லாமே இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குங்க. பட்டை, கிராம்பை வந்து நீங்கள் போட்டு எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வரணும். டார்க் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கறியிடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக இந்த மாதிரி கிளறி விடுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பொறுமையாக நல்லா வதங்கட்டும். அது வரையும் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் வதங்கிடும். இப்போது ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கட்டில் பாதி கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்புலாம் போட்டோம். பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருந்தோம். இப்போ புதினா கொத்தமல்லியை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதும் இந்த புதினாவும் சேர்க்குறப்ப தான் நல்லா பிரியாணி வாசனை நல்லா வந்துடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி. இது காரம் இருக்காது. நீங்கள் எப்போவும் வீட்டில் சேர்க்குற பொடினா கம்மி பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் இப்போ சேர்க்கலை. நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணுறப்பவே சேர்த்துட்டேன். சிக்கனை வந்து எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அந்த சிக்கன் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு திரும்பவும் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு, அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 3/4 அளவு வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கிறப்ப சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டு சிக்கன் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்தால் அதில் 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசியுடைய பக்குவத்தில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1.25 வைங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பழைய அரிசின்னா கொஞ்சம் 1.25 அரிசி சேர்த்தா தான் கரெக்டாக வரும். இப்போ ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் அரிசி. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி வந்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். அதை கலந்து விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வர்றப்ப அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கழுவி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எப்போவும் சமைக்கிற அரிசியில் கூட செய்யலாம். இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி ஒரு கொதி வந்தோடனே இப்போ அரிசியை கொட்டி கொஞ்சமாக ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட தயிர் வந்து வதக்கிறப்ப செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக செஞ்சு ஊற்றி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக தயிர் சேர்க்குறப்ப. கொஞ்சமாக நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டாதான் எல்லா பக்கமும் சேரும். கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக நெய்யும் சேர்த்தாச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு இந்த அளவுக்கு வந்தோன்னா பிரியாணியை தம் கட்டிக்கலாம்.
இப்போ மூடி போட்டு தோசைக்கல்லை ஏற்கனவே சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி கல் எடுத்து வச்சு தம் கட்டிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. தோசைக்கல்லில் தம் கட்டியாச்சு. இந்த பக்கம் முட்டையும் வேக வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு 4-5 முட்டை வேக வச்சுக்கிடலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாதே பிரியாணி ரெடி ஆகும். சிக்கன் 65 நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். கடைசியாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா எண்ணெய் பொரிக்கிறப்ப அப்படியே ஒட்டிக்கிறோம் பாத்திரத்தில். ஒட்டாமல் வரணும்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் பொரிக்க போகிற டயத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரத்துலேயே ஒட்டாது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறப்ப கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு பச்சரிசி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே சிக்கன் 65 வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 இப்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலாவில் உப்பு கலந்து எல்லாமே நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறி இருந்தாதே உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப இப்போ எண்ணெயில் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே செக் பண்ணி பாருங்கள். கரண்டியில் பிடிச்சிருக்கான்னு பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து விடுங்க. அப்படியே ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா மறுபுறம் நம்ம திருப்பி விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா 2-3 பீஸாக போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். பொறுமையாக வேக விடுங்க. இல்லைன்னா உள்பக்கம் வேகாது, வெளிப்பக்கம் மட்டும் கலர் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு கரண்டியில் எடுத்து இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பொரிச்ச சிக்கனை. அது மாதிரி எல்லா சிக்கனையும் மொத்தமாக நான் பொரிச்சிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சாச்சு. இப்போ மட்டன் லிவரையும் நான் வெங்காயம், எண்ணெய், மஞ்சத்தூள், மசாலா, மல்லி, சீரகம் போட்டு பெப்பர் தூள் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வறுத்துட்டு லிவரையே எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லாமே தட்டில் இந்த மாதிரி பரிமாறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் 65, மட்டன் லிவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி காணும் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.